இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த வாரம் நாம் பார்த்த தலைப்பு தெபோராளை தெரிந்து கொண்ட தேவன், உயர்த்திய தேவன், நியாயாதிபதியாக ஆக்கிய தேவன் நம்மையும் அவ்வாறு செய்ய நாம் நம்மை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று பார்த்தோம். தேவன் இஸ்ரவேல் மக்களை சோதிப்பதற்கு வைத்த எதிரிகளுடன் அவர்கள் சேர்ந்து கர்த்தருக்கு பொல்லாதவர்களாக மாறி கவலை, கஷ்டம், கண்ணீரில் கூக்குரலிட்டதை கேட்ட தேவன் தெபோராளை ஏற்படுத்தி தேவனுடைய பிரமாணங்கள் படி நடக்க வைத்து ரட்சிக்க வழிகாட்ட வைத்து தேவன் அண்டையில் அவர்களை சேர்க்க தெபோராளை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, நாம் பொல்லாத சந்ததியா? தேவனின் பார்வைக்கு இஸ்ரவேல் மக்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் பொல்லாத சந்ததியா என்ற தலைப்பில் தியானிக்கப் போகின்றோம். ஜெபம். இயேசுவே, இந்த சத்தியம் எங்கள் இதயத்தில் பதியட்டும் அப்பா. அது எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் பிதாவே. ஆமேன். வசனம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். உங்கள் தேசத்தை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன் என்கிறார். நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுதான் பாக்கி என்கின்றார். சாப்பாட்டை தயார் பண்ணி அவர்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். கையால் எடுத்து வாயில் வைக்க வேண்டியதுதான் பாக்கி. இதை கொடுப்பேன் என்று தேவன் யாரிடம் சொன்னாராம்? இவர்களுடைய முற்பிதாக்களிடம். யார் அவங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் சந்ததிகளிடம் சொன்னாராம். எப்படி சொன்னாராம்? ஆணையிட்டு தருவேன் என்றாராம். இப்போது அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள் என்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னாராம். தேவன் சொன்னபடி இப்போ அவங்க பெருங்கூட்டமாக இருக்கிறாங்க. அவர்களிடம் சொல்கிறார், நீங்கள் போய் அந்த தேசத்தை கைப்பற்றி அதில் வாழுங்கள் என்கின்றார். அந்த தேசம் எப்படி இருக்கு தெரியுமா? மலைகள் இருக்கு, சமவெளி, குன்றுகள், பள்ளத்தாக்கு, கடல், பெரிய நதி, இவைகள் எல்லாம் அதில் இருக்கு. அப்படிப்பட்ட தேசம். பிறகு எப்படி இருக்கும்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் ஆபிரகாமை மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருந்து அழைத்து வந்து அவருடைய வாரிசுக்காக ஏற்படுத்திய தேசம் அப்படித்தானே இருக்கும். இப்போது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்படுகின்றார்கள். 1வது மாதம் 15வது தேதி முதல் வருஷத்தில் எகிப்தின் ராமசேசு நகரத்தை விட்டு புறப்படுகிறார்கள். பஸ்காவிற்கு மறுநாள் எகிப்தியரிடமிருந்து தங்கம், வெள்ளி எல்லாம் வாங்கி கொண்டு, தங்கம் வெள்ளியெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்களா? கொள்ளையிட்டு கொண்டு எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களுக்கு பயந்து, நீங்கள் போனால் போதும், என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்று எகிப்தியர் கொடுத்து போக சொல்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு போகும்போது எகிப்தியர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்களின் சங்கரிக்கப்பட்ட தலைச்சன் பிள்ளைகளை அடக்கம் பண்ண போனார்களாம். இறந்த உடலை வீட்டில் வைத்துக்கிட்டு எப்போ இவங்க போவாங்க, நம்ம பிள்ளைகளை அடக்கம் பண்ணலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால்
அவர்கள் புறப்பட தாமதமானால் அவர்கள் தேவன் நம்முடைய மற்ற பிள்ளைகளையும் சங்கரித்து விடுவாரோ என்று பயந்து போய் கேட்டதை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்போது 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1ஆம் தேதி. 40 வருடங்கள் கடந்து விட்டன. இப்போ ஓரே மலையில் இருக்கிறார்கள். இங்கிருந்து 11 நாள் நடந்தால் அவர்களுடைய நாட்டுக்கு, தேவன் அவர்கள் கொடுக்கிறேன் என்று சொன்ன நாட்டுக்கு போய் விடலாம். எமோரியரின் மலை நாட்டுக்கு போய் விடலாம். இப்போது அங்கு வந்து விட்டார்கள். வசனம் வாசிக்க கேட்போம். மீண்டும் அதே வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அதற்கு மக்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போம். வசனம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். தேசத்தை வேவு பார்க்க எந்த வழியாக செல்லலாம் என்று நாடு முழுவதும் சுற்றி அறிய, சோதித்து பார்க்க ஆட்களை அனுப்புகிறார்கள். இதுவரை கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிந்த மக்கள், அவர் சொன்னதை அப்படியே செய்த மக்கள், இப்பொழுது கர்த்தரை தூக்கி தூரை வைத்துவிட்டு, அவர் வல்லமை ஞானம் பராக்கிரத்தை அனுபவித்துவிட்டு, அவமதித்துவிட்டு, துச்சமாக நினைத்துவிட்டு, கர்த்தர் நீங்கள் போய் அதை சோதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு இவர்கள் போய் அதை சோதித்து அறிய போகிறார்களாம். அதை இவர்கள் திறமையால் மட்டுமே, கர்த்தரின் கிருபை இல்லாமல் அதை சுதந்திரிக்கப் போவது போல அதை வேவு பார்க்க ஆட்களை அனுப்புகிறார்கள். கர்த்தரை விட தாம் அறிவுள்ளவர்கள் என்று நினைத்து, எகிப்தில் அடிமையாக ஆளோட்டியிடம் அடி வாங்கி வேலை செய்யும் போது இந்த அறிவு எங்கே போனது என்று தெரியவில்லை. இஸ்ரேல் மக்கள் அப்போது எகிப்தியரை நோக்கி, கொத்தடிமையாக வைத்து வேலை வாங்கிறீர்கள், எங்கள் வேலைக்கு சரியான கூலி கொடு, இல்லாவிட்டால் வேலையை பார்க்க மாட்டோம் என்று சொல்ல, அப்போது அறிவு இல்லை, ஞானம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் இப்பொழுது வேவு பார்க்க ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுக்க முடிகின்றது. தேவன் அந்த தேசத்தின் எல்லைகளை சொல்லி தனியாக காட்டுகிறார். பாருங்கள், எங்கே ஆரம்பிக்கிறது தேசம், எப்படி போகிறது, யோர்தான் நதிக்கு எக்கரில் இருக்கிறது, ஐப்ராத் நதி வரை அது போகிறது என்கின்றார். உள்ளே கால் வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆனால் இஸ்ரேல் மக்களிடம் கால்கள் இல்லை, இல்லாமல் போய்விட்டது. விசுவாசம் என்ற கால் இல்லாமல் போய்விட்டது. முறியடிக்கப்பட ஏதுவான மாம்சக்கால் மட்டுமே இருக்கின்றது. நன்றி இல்லாத பொல்லாத சந்ததியாக மாறிப்போனார்கள். எகிப்தில் தேவன் பயங்கரமான வல்லமையை பார்த்த மக்கள், மோசேயே தண்ணீரை இரத்தமாக மாற்றிய மக்கள், தவளைகளால் வீடுகளும் வயல்களும் நிரப்பப்பட்டதை பார்த்த மக்கள், பேன்களால் மக்கள் அவதிப்படுவதை பார்த்த மக்கள், வண்டுகள் மூலமாக அவங்க துடிதுடித்ததை பார்த்த மக்கள். ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்த கோசை நாட்டுக்கு இந்த வாதை ஒன்றுமே வரவில்லை, எகிப்தியர்களுக்கு மட்டுமே வந்தது. இத்தனை வாதிகளுக்கும் கீழ்ப்படியாத பார்வோனை அவனுடைய வருமானத்தை பெருக்க ஏதுவான மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோயை உண்டு பண்ணினார் தேவன். அப்போதும் பார்வோன் கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது மனிதர்கள் மேல் எரி கொப்பளங்களை உண்டு பண்ணுகிறார். அப்போதும் பார்வோன் கீழ்ப்படியவில்லை. அவன் வருமானத்தை உண்டு பண்ணுகின்ற அவனுடைய தோட்டம், துறவு, வயல்வெளிகள் எல்லாம் கல் மழையை பெய்ய வைத்து அழிக்கின்றார். அவன் மனமாறவில்லை. அந்த கல் மலையில் அழிக்காமல் விட்டு வைத்த மீதிகளை வெட்டுக்கிளியை அனுப்பி பட்சிக்கின்றார். மனமாறவில்லை. சூரியனை இல்லாமல் இருளில் மக்கள் தவிக்கின்றார்கள். அவன் மனமாறவில்லை. கடைசியில் கை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைக்கிறார். தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம். தங்கம் வெள்ளியை கொடுத்து அனுப்புகின்றார்கள். தங்கம் வெள்ளியை வாங்கின கைகள் இஸ்ரவேல் மக்களுடைய கைகள். பகலில் மேக சமத்தை பார்த்தவர்கள், இரவில் அக்னி சமத்தை பார்த்தவர்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள், வானத்து அப்பத்தை புசித்தவர்கள்.
இவளை எல்லாம் தேவன் தானே செய்தார். இஸ்ரவேல் மக்கள் சும்மா பார்த்து கொண்டு ருசித்து கொண்டு எந்த கிரியையும் செய்யாமல் சுகமாக அமர்ந்து ரசித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழும் கோசே நாட்டில் இந்த வாதை எதுவுமே வரவில்லை. எகிப்திய வாழும் நாட்டில் மட்டுமே வந்தது. தேவன் ஒரு காரியம் பண்ணியிருக்கணும். என்னவென்றால் எகிப்தியருக்கு என்ற வாதைகள் 1-2 இஸ்ரேல் மக்கள் வாழும் கோசே நாட்டுக்கு வர வச்சிருக்கணும். அந்த வாதையின் கொடூரத்தை உணர்ந்த பிறகு அந்த வாதையை நீக்கி போட்டிருக்கணும். ஏனென்றால் நிழலிலே இருந்ததால் வெயிலின் அருமை தெரியாத போய்விட்டது இஸ்ரேல் மக்களுக்கு. நாம இருந்தால் அப்படி செய்திருப்போம். ஆனால் தேவன் நம் இது சொல்ல முடியாத அனுபவித்தவர். அவரால் அப்படி செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆகவே தேவன், நீ போய் சுதந்திரித்துக்கொள், யுத்தம் பண்ணி அந்த எமோரியரின் மலைநாட்டின் மக்களை விரட்டிவிட்டு அதில் குடியேறி என்று சொன்ன உடனே, ஐயோ வேலை செய்ய சொல்கிறாரே, அதுவும் யுத்தம் பண்ண சொல்கிறாரே, யுத்தத்தில் உயிர் போய்விடுமே என்று பயந்து தேவன் விசுவாசத்தை இழந்ததால் நம்பிக்கை இழந்து கிரியை நடப்பிக்க அவர்கள் மனம் ஒத்துழைக்கவில்லை. சோம்பேறிகளாக இருந்து விட்டார்கள். நம்மை போல படிக்கிற பையனுக்கு நம்ம ஜெபம் பண்ண சொன்னால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இவன் படித்த கேள்வியெல்லாம் பரீட்சையில் வரணும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆவியானவர் உட்காந்து பரீட்சையில் எக்ஸாம்களில் உட்காந்து பரீட்சை எழுதணும்னு ஜெபம் பண்ணுறோம். திருத்திர ஆசிரியர் கண்களில் தயவு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? அவங்களுக்கு, தேவனே, இவன் உம்முடைய குமாரனப்பா, இவன் புத்தகத்தில் உள்ள கேள்விகளை எல்லாம் படிக்கிற ஞானத்தை கொடும்பா, அறிவை கொடும்பா, விவேகத்தை கொடும்பா, அவ்வளோத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கின்ற அறிவை கொடுப்பா இவனுக்கு, அதை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும்ப்பா, அதன் மூலம் இவன் புறஜாதி மக்களுக்கு வழிகாட்டுறவனாக மாற வேண்டும்னா ஜெபம் பண்ணணும். நம்ம மாற்றி ஜெபம் பண்ணுறோம். என்ன ஈஸியாக இலவசமாக நம்ம கஷ்டம் இல்லாமல் பாஸ் பண்ணுற வழியை தான் நம்ம தேடுறோம். அதே போல் கடன் வாங்குகிறாங்க பெருமைக்காக, மற்றவங்க முன்னால் நான் பெரிய பணக்காரன் காட்டுவதற்காக, ஆடம்பரமாக செலவு பண்ணுறதற்காக, சுற்றுலா போவதற்காக துணி மணிகளை வாங்கி குவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேலை என்னவா? அவங்க கடன் அடைக்கணுமா? கர்த்தருடைய வேலை அவங்க கடன் அடைக்கிற வேலை. கடன் அடைக்காட்டா சர்ச்சை மாற்றிடுவாங்க. இந்த சர்ச்சில் தேவன் கடன் அடைக்கலை, அடுத்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அங்கேயும் கடன் அடைக்கலை, அடுத்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஏன்னா தேவன் கொடுக்குற வேலை கடன் அடைக்கிற வேலையை கொடுக்குறாங்க. நடக்க மாட்டோம், வாயை கட்ட மாட்டோம், கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவோம், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா ஜெபம் பண்ணியாச்சே, ஆரோக்கியத்தை தாரும்னு ஜெபம் பண்ணியாச்சே. அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். நாம் கோவப்படுவோம், குறை சொல்லுவோம், குற்றப்படுத்துவோம், சாத்தான் வேலையில் பூரா செய்வோம், பொறாமை, பெருமை, இச்சை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு நீண்ட ஜெபத்தை கண்ணீரோடு பண்ணிவிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு மதிப்பாக வச்சிரியும், மகிழ்ச்சியாக வச்சிரியும், சமாதானம் தந்துடும்னா தேவன் தந்துடானு. இதே போல தான் இஸ்ரேல் மக்கள் பிரயாணத்தில் சுகமாக இருந்ததால் ஓசி சாப்பாடு, எதிரி இல்லை, உழைக்க வேண்டாம், ஆகவே தேவனை மறந்து விட்டார்கள். இப்பொழுது யுத்தம் என்ற உடன் உயிர் மேல் பயம் வருகிறது. வேவு பார்க்க ஆட்களை அனுப்புகின்றார்கள். தேவன் ஒரு சமயம் இப்படி செய்திருந்தால், தேவன் மோசையிடம் உன் கோலை எடுத்து எமோரிய மலை நாட்டின் மீது நீட்டு என்று சொல்லி அதில் உள்ள ஜாதியெல்லாம் விரட்டிவிடு, இவர்கள் உள்ளே போய் சுகமாக இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தால் இவர்கள் இயேசு நல்லவர் என்று சொல்லியிருப்பார்கள். வேவு பார்க்க ஆட்களை அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் இவர்களை நீ போய் சுதந்திரித்துக்கொள் என்று சொன்னவுடன் இயேசுவை அவங்க தூக்கி தூர வச்சுட்டாங்க. இவன் வேவு பார்த்தாச்சு, 40 நாள் வேவு பார்த்து விட்டு ஆட்கள் வந்து விட்டார்கள். 12 பேர் வேணா வேவு பார்க்க போனாங்க, 10 பேர் முடியாதுங்கிறாங்க, நடக்காதுங்கிறாங்க, கூடாதுங்கிறாங்க, நம்ம தோற்று போய்விடுவோங்கிறாங்க, முறியடிக்கப்படுவோங்கிறாங்க, நம்ம வெட்டப்பட்டு விடுவோங்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் தேவனை நம்புவதை விட இந்த 10 பேரை நம்பினார்கள். அவர்கள் கண்களுக்கு தேவனை விட இந்த 10 பேர் ஞானம், அறிவு, விவேகம் உடையவர்களாக தோன்றுகிறார்கள். எல்லாமே இலவசமாக கிடைத்துவிட வேண்டும், எந்த கஷ்டமும் படாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான்
இயேசு இருக்கிறார் என்று நாம் சொல்வது போல இஸ்ரேல் மக்களும் இருக்கிறார்கள். 2 பேர், காலேப்பும் யோசுவாவும் முடியும், நல்ல தேசம், கர்த்தர் அதை நமக்கு தருவார். இந்த வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களுக்கு அற்பமாக இருந்தது. ஆனால் அந்த 10 பேர் சொன்ன வார்த்தையான ஏனோக்கியரின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், அவர் பலவான்கள், நெடியவர்கள், பட்டணம் பெரியது, மதில் வானம் வரை உள்ளது, அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்ற வார்த்தைக்கு கலங்கினார்கள், பயந்தார்கள். கர்த்தர் நம்முன் போவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், எகிப்தில் செய்தது போலவே வனாந்தரத்தில் செய்தது போலவும் செய்வார் என்று அவர்கள் நம்பவில்லை. பகலில் மேக சம்பத்தையும் இரவில் அக்னி சம்பத்தையும் ஏற்படுத்தி ஒரு பிள்ளையைப் போல சுமந்து வந்ததை ஒரு நொடி பொழுதில் மறந்துவிட்டார்கள். தேவனின் நீண்ட நாள் திட்டம் ஆதாமை ஏற்படுத்தினார். ஆதாம் எப்படி ஆளு? அவர் ஒரு பழத்துக்கு உலக ஆளுமையை சாத்தானிடம் விற்று போட்டு விட்டார். அதற்கு பிறகு தேவன் ஆபிரகாம் மூலம் சந்ததி ஏற்படுத்த ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணி ஏற்படுத்திய சந்ததி. இவர்களிடம் இதுதான் உன் தேசம், இதற்குள் போ என்றால் உயிர் போய்விடுமே, யுத்தம் பண்ண சொல்கிறதே என்று பயப்படுகின்றார்கள். போக மாட்டேன் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனை குற்றப்படுத்துகின்றார்கள். எங்களை கொல்லவா அழிக்கவா எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர் என்று கேள்வி கேட்கிறார்கள். தேவன் என்ன செய்வார்? கோபப்படுவதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது. வசனம் வாசிக்க கேட்போம். என்னாகமும் 32வது அதிகாரம் 13வது வசனம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். இந்த பொல்லாப்பு செய்த சந்ததி அதில் பிரவேசிப்பது இல்லை என்கிறார். மோசே உள்பட நாம் நினைத்தோம், பேச வேண்டிய கண்மலையிடம் அடிக்க போய்தான் அவர் கானானுக்கு போகவில்லை என்று. ஆனால் இதுவும் காரணமாக இருந்திருக்கிறது. காலேப், யோசுவா 2 பேர் மட்டுமே அதில் பிரவேசிப்பார்கள் என்றார். பெருங்கூட்டமாக 6 லட்சம் புருஷர்கள், அப்போது பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தால் சுமார் 20 லட்சம் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட மக்கள். கானானை சென்றடைந்தவர்கள் 2 பேர். மற்றவர்கள் எல்லாம் பொல்லாத சந்ததியாக மாறி வழியிலே மடிந்து போனார்கள். எதற்கு? கிரியை நடப்பிக்க மறுத்ததால், தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல் முடியாது என்றதால். நமது தேவன் கிரியைகளின் தேவன். ஆகவே நம்மிடமும் அவர் கிரியையை எதிர்பார்க்கிறார். பயப்படுகிறவர்கள், சோம்பேறிகள், பிறரிடம் கையேந்துவர்களை அவர் வெறுக்கிறார். அவர்கள் தேவை என்று முடிவு செய்கிறார். தேவன் யுத்தம் பண்ண சொல்லும்போது நாங்கள் சும்மாதான் இருப்போம், நீர்தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னதால் மடிந்து போனார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாமும் ஜெபத்தை மட்டும் பண்ணிவிட்டு உலக ஆசை இச்சைக்குள் போய்விடக்கூடாது. வியர்வை சிந்த வேண்டும். இந்த பூமியிலிருந்து பரம கானானை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமது தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமும் 14வது அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தேவன் நம்மை நயங்காட்டி அழைக்கும்போது அவர் இலவசமாக செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் எல்லாம் ருசித்து அனுபவித்துவிட்டு, கிரியை செய், கீழ்ப்படி, எனது கற்பனை கட்டளைப்படி வாழ்க்கையை மாற்றி அமைத்து பரிசுத்தமாக மாறி என்னை புறஜாதி மக்களுக்கு வெளிப்படுத்து என்றால், அப்படி நடக்காமல் சுய இச்சைப்படி வாழ்ந்து கண்ணீர், கடன், நோய், பசி, வறுமை, அவமானம் அடைந்து அவர் நயங்காட்டி அழைக்கும்போது இலவசமாக கொடுத்த நன்மைகளையே எங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இரும் என்றால்
எனக்கு வீடு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேலை வேணும், என் பேரனுக்கு கல்யாணமாகணும், இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அவரின் கொடூர தண்டனைக்கு ஆளாக போகிற பொல்லாத சந்ததி நம்மை தவிர வேறு யாரும் இல்லை. ஜெபம். பரலோக பிதாவே, இந்த செய்தி மூலம் நீர் பேசின தயவுக்கு நன்றியப்பா. கிரியை நடப்பிக்க வையுமப்பா, கீழ்ப்படிய வையுமப்பா, தியாகம் செய்ய வையுமப்பா, உழைக்க வேர்வை சிந்த வையுமப்பா. எங்களை பார்த்து புறஜாதி மக்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையையே ஊழியமாக ஆக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் பிதாவே. ஆமேன்.